பெருமாளை நாம் கோவிந்தா என்று ஏன் அழைக்கிறோம் தெரியுமா? இதற்கு ஒரு கதை உண்டு. ஒருமுறை பெருமாள் அகத்திய முனிவர் ஆசிரமத்திற்கு சென்று ஒரு பசுவை தானமாக கேட்டார். ஆனால் துணைவி யாரும் இல்லாமல் பசுவை தர முடியாது என்று முனிவர் கூறினார். பின்னர் ஸ்ரீனிவாச பெருமாள் பத்மாவதி தாயாரை திருமணம் செய்து கொண்டு பசுவை பெறுவதற்காக முனிவர் ஆசிரமத்திற்கு சென்றார். அப்போது அகத்திய முனிவர் ஆசிரமத்தில் இல்லை. அவரின் சீடர்களோ குருவின் அனுமதி இல்லாமல் பசுவை கொடுக்க மறுத்துவிட்டனர். அதன் பிறகு ஸ்ரீனிவாச பெருமாள் பத்மாவதி தாயாரை அழைத்து கொண்டு திருமலை நோக்கி புறப்பட்டார். சிறிது நேரத்தில் ஆசிரமத்திற்கு திரும்பிய அகத்திய முனிவர் நடந்தவற்றை அறிந்தார். உலகையும் ஆளும் பெருமாளை ஒரு பசுவிற்காக காக்க வைத்து விட்டோமே என்று வருந்தி ஒரு பசுமாட்டை அழைத்து கொண்டு பெருமாள் சென்ற வழியில் பின்தொடர்ந்தார். சற்று தொலைவில் பெருமாளை கண்டதும் கோ இந்தா என்று சத்தமாக கூறினார். கோ என்றால் பசு, இந்தா என்றால் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பொருள். அகத்திய முனிவர் கோ இந்தா என்று கூறிக்கொண்டே சென்றது கோவிந்தா என்று மாறியது. இதை கேட்ட ஸ்ரீனிவாச பெருமாள், கோவிந்தா எனும் நாமம் எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. என்னை வழிபடுபவர்கள் கோவிந்தா எனும் நாமத்தை கூறி அழைத்தால் அவர்களின் அனைத்து பாவங்களும் நீக்கி மறுபிறவி இல்லாமல் முக்தி அடைவார்கள் என அகத்திய முனிவரிடம் கூறினார். இதனால் தான் பெருமாளை வணங்கும் போது கோவிந்தா என அழைக்கிறோம்.